பீச்சில் படுத்திருந்தோம், மலையில் காடில் வெயிலில். இப்போ இது மாதிரி கட்டி கொடுத்துக்கிறாரு, நல்லது தான். நம்ம போய் தங்குறோம், இப்போ குளிச்சிடும் 3 டைம் வெயிலில். இப்போ வெயிலில் சீசன் வந்துச்சு, ஆனால் போய் குளிச்சு வரோம், ஜாலியாக குளிச்சுட்டு ஒரே போகிறது கிளம்புறது, பீச்சு போய் பார்த்து சுற்றி வர்றது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாரும் ஸ்டெப்பு எடுக்கிறது இல்லை. அதை இப்போ வர போகிற கூட எல்லாம் போய் ஸ்டெப்பு இருக்கணும். நம்ம ஒரு தாரி வாய்ப்பு தந்து பார்க்கலாம் இன்னும் வரங்களுக்கு. ஆமாம், எவ்வளோ நன்றி தான் உங்களுக்கு, இவ்வளோ பண்ணி கொடுத்து நன்றி தான். நரிக்குறல் மக்களுக்கு வாழ வைக்கணும்னு சொல்லி ஓகே, நன்றி தான் உங்களுக்கு. பீச்சில் பறக்கும்போது கொலைக்காரங்க பிள்ளைங்குட்டி தூக்கம் போகிறாங்க, அப்புறமா நம்ம படுக்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன் ஆகுது, எப்படி படுக்கணும், யார் வரவங்க எந்த நேரத்தில் போவாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் பயவோடு படுத்துன்னு இருப்போம் பீச்சிலேயே. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, யாரும் இல்லை, வாட்ச்மேன் பாதுகாப்போட நம்ம பத்திரமா படுப்போம், அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு நல்லா கூலிங்காகவும் இருக்கும், வாட்டர் சப்ளை இருக்கும், வாட்டரும் ட்ரிங்க் பண்ணிட்டு போவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வரப்போ இங்கே கொஞ்ச நேரம் இருப்பேன். ஏசி பஸ்ஸும் விட்டுருக்காங்க. ஏசி பஸ் விட்டனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே சில்லுன்னு இருக்குது, வெளில இருக்க ஹாட்னஸ் எதுவுமே தெரில. அதனால் எனக்கு ஸ்டாலின் தான் வரணுன்ட்டு தோணுது. அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நம்ம கலாய்ப்பாகவும் தாகமாகவும் இருப்போம். அப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா கட்டுன இந்த ஏசி பஸ் ஸ்டாப் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உள்ள ஏசி இருக்குது, உட்கார சீட்ஸ்லாம் இருக்குது, ஃபேனும் இருக்குது. ஸோ வெளியே டஸ்ட்டும் வராது, கொஞ்சம் உள்ள கேர்ஃபுல்லாக இருக்கலாம். உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டரும் நார்மல் வாட்டரும் எதனா குச்சிக்கலாம். முன்னாடி இப்போ இங்கே ஏசி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி மரமும் இங்கே வெட்ட வெயில் இருந்தது. இப்போ இது பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக அவரே தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அவரே தான் வரணும். ஏன்னா மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் ஐயான்றது நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவர் தான் நம்புறாங்க, நானும் அவர் தான் நம்புறேன். இடையில வரவங்கலாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தோணுது. அவர் தான் வரணும்.